கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற. கண்களை மூடி இந்த நாளிலே கூட ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக கேட்போம். பரிசுத்த தேவனே எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். வேதத்தை திறந்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது யாரு இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, சவுலுங்கிற ஒரு மனிதனை குறித்து தானே. அவன் என்ன பண்ணுறான், அவனை ஆண்டவர் ராஜாவாகி இருக்கிறாரு. அவன் சரியாக ஆண்டோட கீழ்ப்படினால, அவன் இஷ்டத்துக்குபடி அவன் செய்தனால ஆண்டவர் இன்னொரு ராஜாவை ஏற்படுத்தி என்ன பண்ணுறாரு, தாவீதை தேவன் தெரிந்து கொள்ள வருகிறார். அவன் தாவீதை ஆண்டவர் என்ன பண்ண அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் வருகிறார். அப்போ இந்த சாமுவேல் என்ன பண்ணுறாப்புல, தோற்றத்தை பார்க்குறாரு. ஹைட்டாக இருந்தால் ஒன்று ஆண்டவங்களை தான் தெரிஞ்சுக்கிட்டு பொழுது. ஆமாம், ஆள் ஹைட்டாக இருந்தால் பாடி அப்படி இப்படி தான் செலக்ட் பண்ணான். வெளி தோற்றத்தை பார்த்து சாமுவேல் செலக்ட் பண்ணுறான். இவங்கள தான் ஆண்டு நினச்சிட்டு போகிறோம். அப்படி இல்லை, ஆண்டு சொல்கிறாரு, எப்பா நீ மனுஷன் பார்க்குற மாதிரி நீ பார்க்காத, நான் என்ன பண்ணுறேன், இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவராகிய தேவன் தாம் இந்த காலை நேரத்தில் கூட உங்கள் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். வெளித்தோற்றத்தை வைத்து மனித இடப்படலாம், வெளித்தோற்றத்தை பணத்தை வச்சு நம்முடைய சொத்து மதிப்புகளை வச்சு இடப்படலாம். ஆனால் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தேவன் மாத்திரம்தான், அந்த உள்ளத்தில் இருக்கிற நல்ல குணங்களை ஆண்டவர் அறிந்திருக்காங்க. இருதயத்தின் இயக்கங்கள், நீங்கள் என்னென்னமோ செய்ய நன்மையை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க, என்னென்னமோ காரியங்கள் செய்ய விரும்பணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த இருதயத்தை ஆண்டவர் பக்குவப்படுத்தும்படியாக அந்த இருதயத்தை உள்ளித்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவராக இயேசு தருகிறார். இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு, முகத்தோட்டத்தை பார்க்கல, உங்கள் இருதயத்திலே காணப்படுகிறதான அந்த பாரங்களையும் அந்த கவலைகளையும் ஆண்டவர் பார்க்க. ஒருவேளை மனுஷனுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்க இருதய பற்றி தெரியாமல் இருக்கலாம், அவங்களை எப்படியாவது நினைச்சு போகலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா, இந்த தாவீதை கூட ஆண்டவர் அபிஷேகிக்கும்படியாக அவனுக்குள் இருந்த நல்ல குணங்களை கூட கொடுத்து ஆண்டவராக தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இந்த தாவீது பார்த்தீங்கன்னா இயேசுவை நல்ல தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இயேசுவை நல்ல ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். எப்பேற்பட்ட நிலைமையிலையும் எப்பேற்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறான், இயேசுவையே அவன் சார்ந்து கொண்டுருவான் என்று பார்க்க முடிகிறது. சோதரன் அந்த இடத்துல அந்த தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன்தான், ரொம்பலாம் அவனுக்குலாம் வெறிய கலையெல்லாம் தெரியாது, கற்றுக்கலாம் அவன் வரல, ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான், அற்பமாக எண்ணப்பட்டவன் தான். ஆனாலும் அவனுக்குள்ள இந்த இருதயம் வசனம் சொல்லுகிறது. மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வேதாகமத்திலே அந்த பேர் பெற்றவன்னா இருதயத்துக்கு ஏற்றவன் பேர் பெற்றது அந்த தாவீது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, இருதயத்தை நான் என்ன பண்றேன், பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். ஆண்டவர் தாம் இந்த காலை நேரத்தில் குடும்பத்திலே சோதரன் உங்களுடைய நல்ல காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க நன்மை செய்ய வேண்டும் எண்ணத்தோடு இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்றது, அடுத்தவங்களுக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறது, நன்மை செஞ்சவங்க நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிறதுல நீங்க ஒருபோது சோர்ந்து போகாதீங்க. நன்மை செய்து நம்ம பாட அனுபவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நான் ஏதோ நன்மை செஞ்சேன், இருதயத்தை அவங்க புரிய மாட்டேது, நான் அப்படிலாம் நினைச்சேன் இப்படிலாம் நினைச்சேன். அவங்க மனுஷர்கள் அப்படித்தான் மறந்து தான் போவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு ஒரு நாளும் ஒருபோதும் மறந்தே போவதில்லை. யார் மறந்தாலும் இந்த தாவீதை எல்லா நாளும் மறக்கப்பட்டவனாய் இருந்த காட்டுப்பகுதியை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தாவீதை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர்
தாவீதுடைய இருதயத்தை பார்த்து சாமுவேலை அனுப்பி அவனை அபிஷேகம் பண்ணும்படி தேவன் என்ன பண்ணார், கொண்டு போகிறார். இந்த நாளிலே கூட உங்கள் குடும்பத்தில் உங்களை அபிஷேகிக்கும்படியாக, தாமே உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாக, உங்களை ஊழியத்தை கூட ஆஸ்வதிக்கும்படியாக, உங்கள் வேலைகளை கூட கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக, உங்கள் காணப்படுகிற நல்ல குணங்களை கண்டு ஆமே சோதர மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகள். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே சோதர மனுஷன் பார்க்குறமா இடம் பண்ண, அவன் கருப்பு, அவன் குள்ளம், அவன் பணக்கார, ஏழை, அவன் இப்படி எப்படிலாம் பார்க்கல. ஆண்டோடைய ஒரே பார்வை இருதயம் எப்படி இருக்கு, அதான் சோதரம். இருதயம் எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன பண்ணுங்க, காத்து கொள்ளுங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அதுல இருந்து ஜீவ நதி புறப்படுமா எல்லா காவலோடும். இப்போ எப்படி நம்ம கண்ணை டக்குன்னு முழுமா மறுப்போம், இல்லாத காவல் இருதயத்துக்கு நம்ம என்ன பண்ணுமா, தேவையில்லாத காரியத்தை நம்ம இருதயத்தில் போட்டு அவன் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது மனசு ரொம்ப சுலபமாக, எனக்கு ரொம்ப மனசு பாரமாக இருக்குது, எனக்கு மனசு ரொம்ப கவலையாக இருக்குது. உங்கள் பாரங்களை கவலைகளை ஆண்டவருடைய பாதத்தை இறக்கி வச்சுங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை இயேசுவோட திரைக்கு உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார். ஆமாம், உங்கள் எண்ணங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உங்கள் சிந்தைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவராக, யார் பார்க்குறாருங்களையோ இல்லையோ, யார் உங்களை விசாரிக்கிறா இல்லையோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒருவேளை வயதாக இருக்கிறதா உங்களுக்கு, என்னை யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க, குடும்பத்தின் பிள்ளைங்க என்னை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி கவலைட்டுருக்கலாம். ஆண்டவராகிய தேவனாகிய ஆண்டவர் கிறிஸ்து உங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன். நிச்சயமாகவே உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை கவலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு ஆண்டவர் அருள் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனிதன் பார்க்கிறதமாய் பார்க்கிற தேவன் அல்ல ஆண்டவரே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற காயங்கள் வேதனைகள் நான் யாரிடத்திலே சொல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்ட நம்முடைய பிள்ளைகளை கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நம்முடைய பிள்ளைகளை நீ ஆண்டவர் நினைவு கூறுவீராக. அன்னாளுடைய கண்ணீரை கண்ட தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிற கர்த்தர் உம்முடைய வல்லமையில கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மேலே வைப்பீராக. ஆண்டவர் நாள் முழுவதும் உடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் பிள்ளைகளை நிரப்பி நடத்த வேண்டும் நான் ஜெபித்து மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இருதயங்கள் மகிழ்ந்து கலிகுரட்டும் அப்பா, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும்.